வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 400 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவுக்கு பதில் நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்க்காமல் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா இறங்குற அளவு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி நம்ம இந்த சிக்கன் துண்டுகளை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்க வேணாம். அப்புறம் சிக்கன்லாம் வேகாமல் மேலே மட்டும் வெந்திருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வெளில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க. இப்போது அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதையும் எடுத்து நம்ம சிக்கனில் சேர்த்துடலாம். இது சேர்க்கும்போது நம்ம சிக்கன் சாப்பிடும்போது அங்கங்கே அந்த கருவேப்பிலை கடித்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.